தான் பேசிக்கிட்டு இருக்கா. இயேசு உன் புருஷனை அழைச்சி கொண்டு வான்னு போகும்போது இவ குடு குடு குடுன்னு ஓடி இப்ப இருக்காம்ல டெம்பரவரியா மாரிமுத்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனை கூட்டு வந்திருக்கலாம். நானே வந்திருக்கலாமா இல்லையா? வந்துட்டு வந்து இதான் என் புருஷன் பத்தியலா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இயேசு கடவுள்னு அவளுக்கு இன்னும் என்ன செய்யாது, தெரியாது. அவர் தீர்க்கதரிசின்னு அதுக்கப்புறம் தான் சொல்றா. இயேசு அவ வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தன பிறகு தான் சொல்றா, யூ ஆர் a prophet. நீர் யாரு? தீர்க்கதரிசிங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்ன அவர் தீர்க்கதரிசி இவ நினைச்சிருந்தா இப்ப இருக்காமல டெம்பரவரியா அவனை கூட்டு வந்து he is my husband as I am his wife அப்படின்னு நடிச்சிருக்கலாம்ல. முடியுமா முடியாதா? ஆனா அவ சொல்லலையே. உண்மையை ஒத்துக்கிட்டா நான் பாவின்னு. அதனால தான் அவளுக்கு ஆவியானவரை கொடுத்தாரு. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நம்ம கேடுகட்ட புத்தி என்னன்னா, நம்ம பாவி ஒத்துக்க மாட்டான். 1000 ரூல்ஸ் சொல்லுவான். அது எப்படி இது தப்பு இல்லையே, அது தப்பு இல்லையே, இது செஞ்சா தப்பு இல்லையே, யார் சொன்னா இது தப்புன்னு, அதான் விளங்காம இருக்கும். என்னைக்கு நம்மட்ட இருக்க பாவத்தை நம்ம ஒத்துக்கிடுதாமோ அன்னைக்கு தான் ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்வார். என்ன நல்ல கை வரல? இப்ப பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, அந்த சமாரிய பெண்ணை அவர் நேசிக்க காரணம் உண்மையை உள்ளபடி சொன்னா கிருபை வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இருக்காங்களா நடிக்கிறவங்க, நடிக்கிற கிறிஸ்தவன், நடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்கோம் சுத்தவான் மாதிரி அப்படியே என்ன பாவம் இருக்கு. என்னைக்கு உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் இயேசு உன்னை பயன்படுத்த முடியும். அன்னைக்கு தான் அவர் உன் வீட்டுக்குள்ள வர முடியும். ஆவியானவர் உன்னை நடத்த முடியும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு ஒன்னேன்னு தெரியும், இவற்றை பொய் சொல்ல என்னால முடியாது. எனக்கு முன்ன இருக்கிறவர் சர்வ வல்லவர், அவரை என்னால ஏமாற்ற முடியாது. அவர் இருளில் இருக்கிறதை அறிவார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நடிக்க முடியாது. யாரனாலும் ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியாது. உன் வண்டவாளத்தை. ஆனா வாண்ட தான் ஏத்துவாரு, மத்தவங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. நல்ல ஆண்டவர் ஒரு ஆனா அவ ஒத்துக்கிட்டா பாத்தீங்களா, தான் பாவின்னு ஒத்துக்கிட்டா பாத்தீங்களா, அவளை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். நான் பலிபீடத்துன்னு சொல்றேமா, என்னைக்கு நீ பாவி, நீ செய்யறது தப்புன்னு ஒத்துக்கிட்டியோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். அன்னைக்கு தான் ஆவியானவர் உன் வீட்டுல வந்து கிரியை செய்ய முடியும். அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை நடத்த முடியும். அது வரையிலும் வாய்ப்பு இல்லப்பா, வாய்ப்பு இல்ல. வெளியே தான் நிப்பாரு. என்னைக்கு நான் பாவிங்கியோ அன்னைக்கு இறங்கி வந்துருவாரு. அல்லேலூயா. இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இப்பதான் புரியுது ஏன் ஆண்டவர் ஆவியானவர் எங்களை நடத்தலன்னு. நிறைய நேரத்துல எங்க பாவத்தை மறைச்சி பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா நாங்கள் காட்டுகிறதினால். ஆமென், ஆமென். எனக்கு அந்த வார்த்தை உள்ளபடி சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றேன், யூ ஆர் அ ப்ராஃபட். இப்போ இந்த சம்பவத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற மூணாவது காரியங்க கவனிங்கம்மா. எவன் ஒருவன் தன்னை பாவி என்று தான் செய்கிற பாவத்தை கர்த்தருக்கு உண்மையா அறிக்கை இடுகிறானோ அவனுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவனுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், அவனுக்கு கிருபை வெளிப்படும், அவன் குடும்பத்தை ஆவியானவர் பலமாய் நடத்துவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாபா. நல்லா நல்லா கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் முடிஞ்சது. அல்லேலூயா. சரி, 3 காரியம் சொன்னேன். சொல்லுங்க, இந்த சம்பவத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிற 3 காரியம். முதலாவது காரியம் என்ன? இயேசு நேசிக்கிறார். இன்னும் அடுத்து நீ சொல்லக்கூடாது. 2வது பாயிண்ட் என்ன? சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்லுங்கண்ணே. ஜீவ தண்ணீரை யாருக்கு கொடுப்பாரு? உள்ளத உள்ளபடி சொல்றேன்னு கொடுப்பார். இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் என்ன இருக்கா? இடையில ஒரு பாயிண்ட். நட ஒட எல்லாம் நம்ம யாருன்னு நினைச்சேனோம் காட்டணும். ஆமென். கடைசியா ஒன்னேன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இங்க கவனிங்க, ஏசு டயர்டா தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏசு டயர்டா தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு இப்ப என்ன தேவை? உண்மையிலே தண்ணி தாகம். தண்ணி குடிச்சாரா? குடிக்கல. சீசர்கள் என்ன வாங்க போனாங்க? சாப்பாடு வாங்க போனா. அதையும் சாப்பிட்டாரா? இல்ல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சீசர்கள் சாப்பிடுங்கங்கிறாங்க. எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், இன்னொரு சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படின்னா இப்ப அவ போயிட்டா, கிராமத்து ஜனங்களை என்ன செய்ய போறா? கூட்டு வர போறா. இங்க கவனிங்க, இயேசுவுக்கு களைப்பை காட்டிலும் தண்ணியை காட்டிலும் சுவாத்தை காட்டிலும் ஊழியமே பிரதானம்.
பக்கத்துல இப்ப கை குடி சொல்லுங்க. நமக்கு சுவாறு தான் பிரதானம். தண்ணி தான் பிரதானம். டயர்டா படுத்து கொரட்டை விடுறது தான் பிரதானம். ஊழியம் நமக்கு 2வது தானே. அடி உண்மையிலே நீ ஊழியம் பண்றவளா இருந்தா 2 குடும்பம் வந்திருக்காது. இத்தனை வருஷம் அந்த உட்கார்ந்திருக்க எத்தனை குடும்பத்த கொண்டு வந்திருக்க தாயி? நம்ம மட்டும் வாரோம். ஜகடி ஜகடின்னு வாரோம். ஜங்குன்னு உட்காருதோம். சங்குன்னு போறோம். எத்தனை குடும்பத்த ஆதாயம் பண்ணியிருக்கோம்? சொல்லுங்களேன். எத்தனை குடும்பத்த கொண்டு வந்திருக்கீங்க கர்த்தருக்குள்ள? சும்மா இன்புட்டு, அவுட்புட்டு, ஸ்லீப்பிங். இன்புட்டு, அவுட்புட்டு, ஸ்லீப்பிங். அடிச்சு துரத்திருவாரு. ஊழியம் செய்யாம இருந்தேனா. என்ன? அல்லேலூயா. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க. இன்புட்டு, அவுட்புட்டு, ஸ்லீப்பிங். இது விளங்காது. இது பரலோகமும் போவாது. இயேசுவுக்கு களைப்பை காட்டிலும், சுவாத்த காட்டிலும், தண்ணிய காட்டிலும் ஊழியம் முக்கியம். சரி இந்த அக்காவ பாப்போமா சமாரிய பெண்ண. அவ என்ன பண்ணா வாசிங்க. அது சூப்பரா இருக்கும். 4 அதிகாரத்துக்கு வாங்க. வாங்க. இந்த 4 அதிகாரத்துல ரொம்ப